நாகர்கோவிலில் பட்டப்பகலில் செயின் பறிப்பு முயற்சி நடைபெற்றதை சிசிடிவி காட்சிகளாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சதாம் வழங்க நாம் கேட்கலாம். சதாம், என்ன நடந்தது? வணக்கம். அதாவது நாகர்கோவில் அருகே இந்த ஸ்டேட் பேங்க் காலனியில் சாலையில் நடந்து சென்ற அந்த பெண்ணிடம் பட்டப்பகையில் துணிகரமாக திருடன் ஒருவன் அந்த பெண்ணின் தங்க சங்கிலியை பறிக்க முடிந்த இந்த சிசிடிவி காட்சிகள் தான் தற்போது நாம் திரையில் பார்த்து இந்த பிடியில் அந்த திருடன் பிடியிலிருந்து சாமர்த்தியமாக அந்த பெண் கூச்சலிட்டு அந்த உயிர் தப்பியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே நேசமணி நகர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஸ்டேட் பேங்க் காலனி அமைந்துள்ளது. சம்பவத்தன்று அந்த காலனி வழியாக தொலைபேசியில் பேசியபடி அந்த பெண் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த பெண்ணை பின்தொடர்ந்து ஹெல்மெட் அணிந்தபடி இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் தொடர்ந்து அந்த பெண்ணை தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து கொண்டார். அப்போது அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் அந்த பெண் சென்று கொண்டிருந்த போது திடீரென அந்த ஹெல்மெட் வந்த திருடன் அந்த பெண்ணை கீழே தள்ளிவிட்டு பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்க சங்கிலியை பறிப்பதற்கு முயற்சி செய்த நிலையில் அந்த பெண் கூச்சலிட்ட நிலையில் திருடன் தனது இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்றுள்ளார். இந்த காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த கேமராவில் பதிவான நிலையில் தற்போது இது குறித்தான காட்சிகள் வெளியாகி உள்ளது. இந்த காட்சிகளை போலீசார், அதாவது நேசமணி நகர் காவல் நிலைய போலீசார் அந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்டப்பகலில் இளம்பெண்ணின் கழுத்தில் இருந்த நகையை திருடன் பறிப்பதற்கு முயற்சி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் பகுதிகளில் போலீசார் ரோந்து பணிகளை அதிகப்படுத்த வேண்டும் எனவும் தற்போது பொதுமக்கள் மத்தியில் கோரிக்கையும் விடுத்துள்ளனர்.